நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரீசெண்ட் டேஸ்ல ரிலீஸ் ஆகி ரொம்பவே ஃபேமஸா நிறைய பேரால பேசப்பட்ட படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லவ்வர்ஸ்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லவ் பண்ணாலும் கூட அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த படத்தை. வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து எதிர்த்தால இருக்க யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல, எப்போதும் உன்னோட நினைப்பா தான் இருக்குது, நானும் உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஒரு பாட்டை கேட்டா கூட உன்னோட ஞாபகம் தான் வருது, அதனால என்னால மறக்காம இருக்கவும் முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், ஏய் எப்படியெல்லாம் பேசினா அந்த பொண்ணுலாம் உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் எதிர்த்தால யாருக்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாருன்னு பார்க்கும்போது தெரியுது, அந்த பார்ல இந்த ட்ரிங்க் எல்லாம் ஊத்தி கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்திருப்பாரு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லவ் பண்றாரு நிக்கின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்றக்கு ட்ரையல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றான், டேய் இதெல்லாம் வேலைக்காக அந்த பொண்ணுக்கு பிராங்கி நிக்கின்னு சொல்லி சொன்னா பிடிக்கவே செய்யாது. ஸோ இப்போ உள்ள பொண்ணுங்களுக்குலாம் அந்த மாதிரி பிடிக்காத ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டாதான் இப்போ அந்த பொண்ணுங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா லவ் ஆயிருது, அப்படியே பிடிக்கவும் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் இன்னைக்கு நைட்டே ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் சொல்றான், டேய் இன்னைக்கு எதுவும் பண்ணி தொலைச்சிடாத, இன்னைக்கு நைட்டு வேற கெட் டுகெதர் பார்ட்டி எல்லாம் இருக்குடா, பரவாயில்ல வம்பா ஸ்பாயில் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் வளர்த்த பூனை செத்து கிடக்குது. எப்படி செத்துச்சுன்னு பார்த்தா அங்க மாத்திரை பழம் சிந்தி கிடக்கு. ஸோ ஏதோ மாத்திரை தின்னுடுச்சு போல, அதான் செத்து போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைச்சிட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ்ல இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது நம்ம ஹீரோயினோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவளோட போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம்ல டக்குன்னு அவகிட்ட இருந்தே கால் வரவும் செய்யுது. என்னடா கெட் டுகெதர் பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னா இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி சமாளிச்சுக்கிட்டு வருவான். அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் சொல்றான், இல்ல நீ வந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன், உன்கிட்ட வேற ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒன்னும் ஓடல, என்னடா விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லிடுறேன், எனக்கு வேற சஸ்பென்ஸ் பிடிக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு சொல்றா, இல்லடா நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த கம்பெனில நான் பேப்பர் போட்டேன், எப்படியும் ஒரு 2-3 வாரத்துல நான் வெக்கேட் ஆகி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு ஒன்னும் ஓடல. அதே டைம் அந்த கால் கட் ஆகல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் வேற ஒரு நெக்லஸை மிஸ் பண்ணிட்டேன், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சரி எப்படியும் அவ போறதுக்கு முன்னாடி அவளை எப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி நெக்லஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருப்பான். அங்க போனா அங்க இருக்க நெக்லஸ் எதுவுமே இவனுக்கு பிடிக்கவும் செய்யாது. ஸோ இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கடையில பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு 1 wish yellow அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும். அது மிட்டாய் கிடையாது, ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது அப்படின்னு சொல்லி கடைக்கார மாட்ட கேட்க அவங்க தான் சொல்றாங்க, இது வந்து விஷ் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடிலாம் வாங்கிட்டு போனவங்கலாம் என்கிட்ட திருப்பி கூட தந்ததே இல்லை. ஏன் அவங்க நடந்துச்சா இல்ல நடக்கவே இல்லை அதனால அவங்க கடைக்கே வரலையா அப்படின்ற மாதிரி இவன் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த கடைக்காரம்மா சொல்லுது, உடனே ஒருவேளை நடக்காம செத்து கூட போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நடக்கவா போகுது, சரி ஒன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வாங்கிட்டு அங்க இருந்து அப்படியே கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போயிடுவான். ஸோ அங்க போய் பார்த்தா இவனுங்க நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சைகையிலே பேசிக்கிறானுங்க. நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு ஹீரோ சொல்ல, அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின், டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து சரக்கு வாங்குறதுக்காக போவா. நம்ம ஹீரோவும் அவ பின்னாடியே போறான். எப்பயும் ப்ரப்போஸ் பண்ணதுக்காக தான் போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டு அதை கெடுத்துடைக்காகவே வரான். சரி அங்க எல்லாம் முடிஞ்சாச்சு, அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைமும் வந்துருச்சு. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இனி கொண்டு டிராப் பண்ணிடுறான் வீட்டுல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ உடனே நான் கொண்டு விடுறேன் அப்படின்ற, சரி நீ அவன் கூட போயிரு, எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிடுறான். ஸோ நம்ம ஆளு கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கான். அப்படியே பேச ஆரம்பிக்கா, நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும் சொல்லு, அந்த கம்பெனில இத்தனை நாள் ஒன்னா தானே போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு அந்த வேலை ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எனக்கு சும்மா அப்படியே ரொட்டீனா அந்த ரோபோட் மாதிரி வாழ்ந்த மாதிரி இருக்கு, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, ஒரே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன அது என்ன லவ் பண்ற மாதிரியா, அதெல்லாம் லவ் எல்லாம் செட் ஆகாது, அந்த மாதிரிலாம் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. லவ் டாபிக் வந்ததோட நம்மளால ஆமா நான் கூட உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அவங்ககிட்ட ஆமா நானும் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றான், நீ வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட எதுவும் லிங்க் இருக்குதா, உனக்கு எதுவும் லவ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அவன் நல்லா பேசுறான், அவ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான் அவ்வளவுதான் அப்படின்னு அவனும் அங்க முடிச்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா இவ வீடு வந்தது, அவ இறங்கி போகக்கூடிய டைம்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவளும் டக்குன்னு கதவை திறந்து என்ன அப்படின்னு கேட்க, இல்ல இவன் வந்து லவ் சொல்லக்காக தான் வந்திருப்பான், ஆனா பயந்து போய் இல்ல இந்த குட் நைட் சொல்லக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணும் வீட்டுக்குள்ள போயிடுறான். ஸோ
உடனே இவன் அந்த ஒரு ஸ்டிக் ஒன்று வாங்கிட்டு வந்தான் பாருங்க, அந்த வரம் கொடுக்குற ஸ்டிக்கு. ஸோ அந்த வரம் கொடுக்குற ஸ்டிக்கை டக்குன்னு இப்போ எடுத்து அதை உடைச்சிட்டு, எனக்கு எப்போதும் அவன் என்னையவே லவ் பண்ணணும், என்னையே சுற்றி சுற்றி வரணும், என்னையே தான் அந்த உலகத்துல எல்லாரை விடவும் பயங்கரமா லவ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்டிக்கை உடைக்கிறான். உடைச்சிட்டு பார்த்தா அந்த பொண்ணு இப்போ மறுபடியும் அவ வீட்டு கதவுக்கு வெளியில நிக்கிறான். டக்குன்னு வந்தவ, சரி எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கு, பூனை வேற செத்து போச்சுன்னு சொன்னால, வாரியா நம்ம வீட்டுக்குள்ள போய் உட்காந்து அதை பத்தி பேசிக்கிட்டே சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எதுல பூனை செத்து போச்சு அதை பத்தி பேசிக்கிட்டே சரக்கடிக்கணுமா அப்படின்னு இவன் கேட்க, அப்படி இல்லைன்னா ஒன்று செய்ய, நீ வேணா என் வீட்டுக்கு வாயன், இன்னைக்கு வேணா வீட்டுல இருந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்ல. என்னடி உனக்கு எதுவும் ஆகி போச்சா, திடீர்னு வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இல்ல நான் வரலப்பா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல. சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல அவ பாட்டுக்கு ஏறி உட்காந்துறான். ஸோ ரெண்டு பேரும் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்போ நம்ம ஹீரோவோட ரூமுக்கே வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் வந்து, டேய் உன் ரூமாடா சூப்பரா இருக்குடா, ஆனா உன் வீடை சுத்திலும் உன்னோட வாசம் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போய் பெட்ல படுத்துக்கிறான். சரி நீ இங்க படுத்துக்கோ, நான் பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புறான். இல்ல வா என் கூட பாடு அப்படின்னு சொல்லி இவ கூப்பிடுறான். என்னடா இது, என்ன ஒரு வித்தியாசம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கரமா தோணிட்டே இருக்கு. அவ பாட்டுக்கு என்ன பண்றானா, பக்கத்துல வர பூனைக்குட்டி வேற செத்து போச்சு, அது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லி அவனை போய் கிஸ் பண்ண போறான். என்னடி இது, பூனைக்குட்டி செத்துக்கலாம் கிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு இவனும் அவகிட்ட இருந்து அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்க. அவ கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ என்னாச்சு இங்க என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்றா. இவன் பயந்து போயிடுறான், ஐயோ என்ன நடக்கு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு போறா, அவனை கிஸ் பண்றா, என்னமோ பண்றா. அப்புறம் பார்த்தா இவன் போய் கீழே படுத்துக்கிறான், அவன் பெட்லயே படுத்துக்கிறான். அப்புறம் இவனுக்கு நைட்லாம் தூக்கம் வரல. உடனே போய் கூகுள் எடுத்து இந்த வரம் கொடுக்குற குச்சி எல்லாம் உண்மையிலே ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சிலர் ஒர்க் ஆகுன்னு போட்டிருக்கு, சிலர் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. திடீர்னு திரும்பி பார்ப்பா, அவ அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருப்பான். முன்னாடி உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னா, இல்ல தூக்கம் வரல அப்படின்ட்டு, நீ என் பக்கத்துல வந்து படு அப்படின்னு சொல்லி சொல்றா. ஸோ இவனும் போய் பக்கத்துல படுத்துக்கிறான். அப்படியே மறுநாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்சு பாக்குறான், அவளை காணல. ஆனா இங்க வெளியே வந்து பார்ப்பான், அவன் பார்த்த சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. அப்புறம் பார்த்தா அந்த செத்து போன பூனைக்குட்டிக்கு பக்கத்துல விளக்கெல்லாம் ஏத்தி பூவெல்லாம் போட்டு வச்சிருக்கா. அப்படியே இவன் ஆபீஸ்க்கு போறான். போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட, டேய் நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமாடா, நைட்லாம் அவ என் கூட தான் இருந்தா வச்சா அப்படின்னு அப்படி இப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த பொண்ணு இவனே தான் வேலையை பார்க்காம பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சு, டேய் என்னடா சொல்றேன், இப்படிலாம் நடக்குமா அப்படி இப்படின்னு, நீ என்னதான் பண்ணுன வச்ச போன அப்படின்லாம் சொல்லி கேட்பான். அதெல்லாம் தெரியலடா, ஆனா நான் அப்படி எதுவும் பண்ணல, அவ கிஸ் பண்ணணும்னு சொன்னா கிஸ் தான் கொடுத்தேன், வேற எதுவும் பண்ணல, அப்படியே நான் கீழே படுத்துக்கிட்டேன், அவ மேல படுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா மறுபடி நம்ம ஹீரோ வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்காக காருக்கிட்ட வந்திருப்பான். ஸோ வந்ததும் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவன் காரை ஓப்பன் பண்ணி உள்ள வந்து உட்காந்துக்குவா. அப்போ பார்த்தா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஸோ நீ வந்து உன் ஃப்ரெண்டு வீட்டில் படுத்துக்கிறியா, அங்கே இருந்துக்கியா அப்படின்னு சொல்ல, அவ நான் ஒன்றும் உன் கூட வர்றதுக்காக வரல, என் ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கோச்சிக்கிட்டு போறான். இவன் என்ன பண்றான், வீட்டுக்கு போய் மறுபடியும் அந்த வரந்தர குச்சியை பத்தியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான் யாரு கூடயோ. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா இவ தான் அங்க வந்து நிப்பா. சாரி நேத்து நைட் ஏதோ தப்பா நடந்து போச்சு, மற்ற பசங்களா இருந்தா பயங்கரமா அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல, இவன் இல்லையே நானும் அப்படி எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீ அப்படியெல்லாம் பண்ணல, மற்றவங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க, ஆனா நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா இவன் அதை புரிஞ்சுக்கிடுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சுக்கவே இல்லை. கடைசியில அவளே கேட்டுட்டா வாயை திறந்து, டேய் என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பிடிச்சிருக்கு அப்படின்னு பயங்கரமா ரெண்டு பேருக்கும் லவ் நடக்குது, டேபிள்ல கிச்சன்ல அப்படின்னு சொல்லி நல்லா பயங்கரமா ஜாலியா லவ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. போன இடத்துல நீ என்னைய ஒரு நாள் க்ளோஸ் டு புக்குன்னு சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோன்னு சொல்றான், ஆமா இப்ப அதை ஓபன் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் கையன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு போன் வருது. பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். அவன் ஃப்ரெண்டு சொல்றான், டேய் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா வந்து கேன்சர்னு சொல்லி சொன்னால, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதாண்டா, அவன் அப்பா நல்லா தெம்பா கல்லு மாதிரி அலையறான்டா, டெய்லி காலையில வேலைக்கு போறாராம் வராராம், நல்ல சந்தோஷமா தான் இருக்காராம், ஆனா அவ எதுக்காக உன்ட்ட போய் சொன்னான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வேற இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உன்னை பார்க்கும்போது ஒரு தம்பி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கா, ஆனா இப்ப எப்படி அவ்வளவு தூரம் உறவா இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோக்கு வேற என்னடா நம்மள தம்பி மாதிரி நினைச்சவகிட்ட போய் நம்ம இப்போ இப்படி இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகவும் செய்யுது. ஸோ அப்படியே போயிட்டு உட்காரான் டேபிள்ல உட்கார்ந்ததும் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கல்லு மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை கொண்டு கொடுத்துட்டு, இது எங்க அம்மாவோடது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம இப்போ எனக்கு ஒன்னையதான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த கல்லை உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா உங்க அப்பாவுக்கு கேன்சர்னு சொன்னியாமா, அது என்னாச்சு அப்படிங்க, அதெல்லாம் இல்ல, ஏன்னா இல்லையா, அதான் இல்லன்னு சொல்றேன்ல அப்படின்ட்டு, இல்ல 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 அப்படின்னு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்றா. இவனுக்கு அதை பார்த்ததும் பயம்
பயமாயிருது. சரி 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 ஒன்னும் பிரச்சனை இல்லை, உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு விடு அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம் பழைய கதையெல்லாம் இழுக்கிற அப்படின்னு இவ கேட்கறா. அப்படியே டைம் காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணி 3:45 ஆகுது அதிகாலையில. இவன் பாக்குறான் ஆளை காணல. எங்கடா போனான் அப்படின்னு பார்த்தா இவன் வீட்டு முக்கில போய் நின்னுக்கிட்டு அவனோட கோட்டையும் போட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. இவனையே என்னடி பண்ற, என்னாச்சு அப்படின்னு கேட்டா நான் உன்னோட அழகலை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். இதை கேட்டதும் வாடி வந்து படு அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் பார்த்தா அங்கே போய் நின்னுக்கிறான். வாடி வந்து படுடி அப்படின்னு சொல்லி இவன் படுத்துறான். ரெண்டாவது மறுபடியும் எந்திரிச்சு பார்க்க முக்கில ஆளை காணல. எங்கடி போனா அப்படின்னு பார்த்தா முகத்துக்கு முன்னாடி பூச்செடியை வச்சு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு அப்படியே பயந்து போயிடுறான். என்னடி பண்ணி வச்சிருக்க, வந்து படுடி அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிடான். சரி ஓகே அப்படின்னு படுத்துக்கிறான். அப்புறம் பார்த்தா இவனுக்கு சுச்சு வருது அப்படின்னு சொல்லலாம். படு அப்படிங்க உடனே படுத்துக்கவும் செய்யறான். அப்படியே அடக்கிக்கிட்டு பயம் தாங்க முடியல பயலுக்கு. மறுநாள் காலையில எந்திரிச்சு போறான். போயிட்டு முகத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்க அப்படின்னு பார்த்துட்டு நாடி நைட்டு உட்காந்து என் முடிய எதுவும் கட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரிலாம் இனிமே பண்ணாத என்ன, சரி ஓகே அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவளும் சொல்ல சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவன் கிளம்புறான். அங்க பார்த்தா கதவு ஃபுல்லாத்தையும் டேப் அடிச்சு சீல் வச்ச மாதிரி ஒட்டி வச்சிருவான். அதை பார்த்து மறந்து போறான். ஆனா பிடிச்சு இழுக்கான், அந்த டேப் எல்லாம் விட்டுருது. ஸோ அந்த கதவு ரிலீஸ் ஆயிருது. அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு சுச்சு அர்ஜென்ட்டா வரக்கூடிய டைம். ஆனாலும் அங்க கூட போகாம அவனே பார்த்து அவனே வழி அனுப்பி வச்சுக்கிட்டு அங்கேயே சுச்சு போயிடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு கிறுக்கு போய் பிடிச்சு இருக்கா. சரி இவனும் லஞ்ச் பாக்ஸை திறந்து பார்த்தா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவ செல்ஃபி எல்லாம் எடுத்து வச்சிருக்கா. அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் அந்த சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஏதோ அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் அதுக்கு இந்த மார்ச் போடுற மாதிரி எழுதி விட்டுருப்பா போல. அது இவனுக்கு பிடிக்குமா அதுக்காக எழுதி வச்சிருக்கா. ஸோ அப்படியே இவனும் சாப்பிடவும் செஞ்சிருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் ஃப்ரெண்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நீங்க அன்னைக்கு ஏதோ என்னை பத்தி பேசிட்டு இருந்தீங்களாமே அப்படிங்க. ஆமாடா அன்னைக்கு கூட அவ என்கிட்ட உன்னை தம்பி மாதிரி இருக்குன்னு தான் சொன்னா. ஆனா இவ இப்ப எப்படி இந்த அளவுக்கு இருக்கான்னு தான் எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அப்பதான் ஒரு நோட்ஸ் ஒன்று இருக்கும். சாப்பாடு எப்படி இருக்கு பூனைக்குட்டி, எப்படி இருக்கு செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க ஒரு நோட்ஸ் ஒன்று இருக்கு. அதை எடுத்து காமிச்சு அவன் என்னடா ஓவரா பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் இவனுக்கு புரிய வருது இவன் சாப்பிட்டது சிக்கன் சாண்ட்விச்சே கிடையாது. அந்த செத்து போன பூனை இருக்குல்ல அந்த பூனையோட கறியை வச்சுதான் சாண்ட்விச்சே செஞ்சு கொடுத்துருப்பா. இவன் அப்படியே அவ்வளோத்தையும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நைட்டே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறான். பயங்கர கோவத்துல போறான். அந்த டைம்ல அவன் ஃப்ரெண்டு வேற நான் கார் எடுத்து வரலாடா என்னை கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஃப்ரெண்டு கேட்கறான் என்னாச்சுடா அன்னைக்கே ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு சொன்னியா, இப்ப எப்படி இருக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். என்னதான் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது மட்டும் இல்லாம அவ பயங்கரமா விழுந்து உன்னை பாக்குறா. சோ வெளியில இருந்து பாக்குறக்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான் நான் அவளை விழுந்து பார்க்கல, அவதான் என்ன விழுந்து லவ் பண்ணதா, ஆனா எதுக்காக அவ்வளோ லவ் பண்றான் அப்படின்றது எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கொண்டு டிராப் பண்ணிடுறான். அப்பதான் அவன் காருக்குள்ள அந்த ஸ்டிக்கை உடைச்சான்ல அந்த டப்பா ஒண்ணு கிடக்கத அவன் பார்க்கவும் செய்யறான். ஸோ அதுக்கு பின்னாடி திருப்பி பார்த்தாச்சு அப்படின்னா அதுல ஒரு கேட்டு படமும் எழுதி போட்டிருக்கவும் செய்யுது. அது மட்டும் இல்லாம அதுல பின்னாடியே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசுறான். இந்த மாதிரி இனி அவ ரொம்ப லவ் பண்றா, அதுவும் உங்க ஸ்டிக்கை உடைச்சதுக்கு அப்புறமா தான். இப்போ எனக்கு அதை எப்படியாவது கொஞ்சம் கம்மியா லவ் பண்ண வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பதான் அவங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் எந்த வழியும் கிடையாது. ஒரு ஆளால ஒரு டைம் தான் வரத்தை கேட்க முடியும். ஒரு டைம் கேட்டாச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த வரம் கேன்சல் ஆகணும் அப்படின்னா செத்தாதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப நான் சாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா நீ செத்தாதான் அந்த வரம் அவளை விட்டு போகும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்பதான் அந்த போன் கால்ல பேசினவங்க நீ வேணா அவகிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்ல இவனுக்கு யோசனையா இருக்கு. அவ என் ரூம்ல தான் இருக்கா, எப்படி உன் கூட இருக்கும்போது பேச முடியும் அப்படின்னு இவனுக்கு யோசனை வர உடனே இப்போ அங்க இருந்து வேற சத்தம் வேற கேக்குது. உடனே இவன் வேகமா ஓடி போய் ரூம கதவு திறந்து பார்க்கான். பார்த்தா அவ அங்க நின்னுட்டு இருந்த கோலமே வேற அலங்கோலமா நிப்பா. அது மட்டும் இல்லாம ஏதோ பூச்சி வந்தது, அதை நான் எடுத்து சாப்பிட்டதும் என் முகம்லாம் வீங்கி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் வேணா குளிச்சுட்டு வரட்டா, ரொம்ப கன்றாவியா இருக்கேன் தானே அப்படியே அவ கிளம்புறா. பார்த்தா அவ உச்ச போன இடத்துல ஆயும் போய் வைக்கிறா. காலையில இருந்து நின்ன இடத்த விட்டு ஒரு பக்கம் நகரவே இல்லை, அதே இடத்துல நின்றுட்டு அதே இடத்துல எல்லாமே பண்ணிருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோ மெதுவா போயிட்டு அந்த பாத்ரூம் கதவு பக்கத்துல போய் நின்றுட்டு சொல்லுவோம் இன்னைக்கு பாய்ஸோட ஒரு பார்ட்டி ஒண்ணு இருக்கு பார்த்துக்கோ, சோ அதுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்க இல்ல பாய்ஸ் பார்ட்டி தான் நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல ஒரு அலறல் சத்தம் ஒண்ணு கேட்கவும் செய்யுது. அதுக்கப்புறமா நானும் வருவேன் அப்படின்னு சொல்றான். இல்ல உனக்கு கேட்கலான்னு நினைக்கிறேன், பாய்ஸோட பார்ட்டி, சோ அங்க லேடிஸ் எல்லாம் அலோடு இல்ல அப்படின்னதும் பயங்கரமா சத்தம் போடுறா. கடைசியில நானும் வருவேன்னு சொல்லி கடைசி அவளும் சேர்ந்து போகவும் செஞ்சிருப்பா. அங்க போனதுக்கு அப்புறமா தான் அங்க எல்லாரும் ஒரு கேம் ஒன்று விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்கு. அந்த கட்டையில ஏதோ ஒன்று எழுதியிருக்கும். ஸோ
அப்படி ஒருத்தர் எடுத்தவன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்கள் சீட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அது யார் கூட வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கும். அதனால இவன் நான் நிக்கியோட சீட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதும் பார்த்தா அவ பக்கத்தில் உட்காந்துட்டு ஆஹா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவனை கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ எங்கடா இருந்து பிடிச்ச இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் ஒரு கட்டை ஒன்று எடுக்கா. அவ எடுத்ததும் அதுல ஒரு கதை ஒன்று இருக்கு, நீ கதை சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ கதையா அப்படின்னோடனே இவ ஒரு கதை புதுசா ஒரு கதையை சொல்றான். ஏதோ பார்த்தா நம்ம கூட பிறந்தவங்க கூட அவங்க வாழ்ற மாதிரியும் அது எப்படி வாழ முடியும், ஸோ அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று புதுசா உருவாக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அப்புறம் அந்த கதையை முடிச்சதும் ஏன்டா இவ்வளவு கதை சொன்னோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆயிருது. அதே டைம்ல தான் நம்ம ஹீரோ ஒரு கட்டையை ஒன்று எடுப்போம். அந்த கட்டையில உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கவங்களுக்கு கிஸ் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கும். பார்த்தா அந்த நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இருப்பா. உடனே அவளை அங்கிருந்து பிடிச்சு இழுத்துட்டு இவன் வந்து உட்காந்துக்கிட்டு இப்ப நான் தானே லெஃப்ட் சைடு இருக்கேன் எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லவும் செய்யறான். அப்படி அவளும் நான் அவனை நிறைய லவ் பண்றேன் ஆனாலும் நான் யாருக்கிட்டையும் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இருந்தவ நான் சும்மா காமெடியா தான் பேசினேன் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ இல்ல நான் அப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா டக்குன்னு பக்கத்துல இருந்த கிளாஸ் எடுத்து மண்டையிலே ஒச்சு அடிக்கிறான். அடிச்சா மண்டையில இருந்து ஃபுல்லா வடியுது, பயங்கர காயம் ஆகுது. ஸோ அப்ப கூட இவன் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அப்பவுமே நம்ம ஹீரோவை கொஞ்சிக்கிட்டு குழவிக்கிட்டு தான் அங்கேயும் வந்துகிட்டு இருப்பா. அப்படியே இவனும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவன் பாத்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு ஏன் அப்படி பண்ணுன, அவங்க எல்லாரும் என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்றான் நீ அவளை லவ் பண்றான்னு எனக்கு தெரியும், அவளும் உன்னை லவ் பண்றாங்க தெரியும், அப்படி இருக்கும்போது நான் பக்கத்துல தான் இருக்கேன், அவளை எப்படி நான் முத்தம் கொடுக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் அவன்கிட்ட சண்டைக்கு போக இருந்தாலும் நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு இவன் சொல்ல அப்படி சண்டை வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் நீ கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுல தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ பயங்கரமா அழுதான் என்னால முடியாது, நான் அப்படி போய் இருக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா இவ ரொம்ப இது பண்ண உடனே சரி ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொன்னோடனே வேகமா அப்படி பேய் மாதிரி நடந்து ரிவர்ஸ்லயே நடந்து போறா. அதே டைம்ல பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கையை அறுத்துப்பேன் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இவனுக்கு வேற வழியே தெரியல. சோ ஒன்னும் பண்ண முடியாம அவ கூட போய் அப்படியே படுத்து கிடக்கான். தூக்கம் வரல, எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு படுத்திருக்கான். அப்பதான் ஒரு போன் வருது. சோ இவன் போனை எடுக்கல. அப்புறம் நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான். நான் உன்னை உடனே பார்க்கணும், நீ உடனே பார்க்குக்கு வரணும், நான் பார்க்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நான் என்னால வர முடியாது அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா அவ ரொம்ப முக்கியமான விஷயம், நீ உடனே வா அப்படிங்க, நீ மெசேஜ் மட்டும் அனுப்புன்னு இவன் சொல்ல அவ சொல்றா இல்ல நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற வழி இல்லாம இவளை கூப்பிட்டு பார்க்கான். தூங்குறாளான்னு பார்த்தா தூங்கல. சோ அப்படியே மெதுவா நைஸா கிளம்பி மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருப்பான். பார்த்தா கரெக்டா கதவு கிட்ட போனோடனே எங்க கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் செய்யறான். இல்ல தண்ணி குடிக்க போறாமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். பார்த்தா அவ தூக்கத்துல தான் புலம்பிக்கிட்டு இருப்பா. இப்ப தூங்கிட்டு இருக்கிறது வேற ஆளு, ஆனா இப்ப பேசுறது தான் உண்மையான நிக்கி பேசுறான். இவன் ஒரு கேள்வி கேட்பான் அந்த நிக்கி கிட்ட, என் கூட இருக்கையில உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்பதான் அவன் சொல்றான் நான் தான் உன் கூட உண்மையா இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லத கேட்கிறான். அப்புறம் இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இவன் நம்ம ஆளு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வந்துடுறான். பார்த்தா அந்த பொண்ணு கார்ல இருப்பா. அப்பதான் இவன் போயிட்டு அப்ப பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா என்னடா ஏதோ சரியில்லைன்னு சொன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கேன்சர் ஆம, சோ அதனாலதான் அவ இப்படி இருக்கா போல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அதே டைம்ல அவ சொல்றா அவங்க அப்பாவுக்கும் இவளுக்கு தான் சுத்தமா ஆகவே ஆகாத அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான் இல்லையே நல்லா ஜாலியா தான் பேசிக்கிறாங்க பழகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல அப்போ அப்பாவுக்கும் இவளுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்லாத மாதிரி தோணுது. ஸோ அதனால நீ அவரை ஒரு தெரப்பி கிட்ட கூட்டிட்டு போய் காமி அப்படின்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த பொண்ணு செட் ஆவாளா இல்லையான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நான் வேற உன்ட்ட ரொம்ப நாளா சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வேற வழி இல்லை அதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுக்கும் நிக்கிக்கும் கொஞ்ச நாளா தொடர்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 4 நாள் நல்லா இருப்பாங்க, 4 நாள் சண்டை போட்டுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 2 வருஷமா இந்த ரிலேஷன்ஷிப் ஓடிச்சு, ரொமான்டிக்கா இல்ல ஆனா ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எந்த மாதிரி பொண்ணு தெரியுமா செட் ஆவா, அதாவது எந்த விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காம கொஞ்சம் கேஷுவலா இருக்க மாதிரி பொண்ணு தான் செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோவும் ஒன்ன மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு பார்த்தா இவ சைடு இருந்து கண்ணாடி உடைச்சுக்கிட்டு வந்து அப்படி செங்க கட்டி ஸ்டீரிங்ல வச்சு அவளோட முகத்தை அதுல அடின்னு அடிச்சு அப்படி முகமே சதஞ்சு போகுது. யாப்பா இதை பார்த்தது அவன் அப்படியே பயந்து கொலை நடுங்கி போய் இருக்கான். அதே சமயத்துல அந்த பாடியை தூக்கி டிக்கிக்குள்ள போட்டு அதை கொண்டு எங்கேயோ போட்டு இவங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோயின் இருக்கால அவ சொல்றான் நான் அந்த பாடி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல இப்போ இவன் கார் எடுத்து வெளியே போவான். அப்பதான் பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுத்துருப்பா. அந்த லெட்டரை பறிச்சு பார்த்தா அது
ஏதோ ஒரு ஒரு காலேஜுக்கு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு வேலை ஒன்று கிடைச்ச மாதிரியே இருக்கு. அதே மாதிரி அவன் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருப்பா, அப்படி கிடைச்சுன்னா ரொம்ப லைஃபே மாறிடும், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பா. ஸோ இவன் அதை பார்த்துட்டு ஐயோ எல்லாம் கைகூடி வர நேரம் வேற இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான் உள்ள உட்காந்துக்கிட்டு காருக்குள்ள இருந்து பயங்கரமா. ஸோ உடனே இவன் ஆல்ரெடி ஒரு குச்சி வாங்கினால அதே கடைக்கு போறான். போயிட்டு எனக்கு இதே மாதிரி இன்னொன்னு தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கவும் செய்யறான். இதெல்லாம் விற்காதீங்க, யாரையா கேட்டு விற்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்ல, ஏப்பா உனக்கு வரம் கிடைக்கல அப்படின்றதுக்காக அதுக்கு நான் பலிகாட ஆக முடியுமா? அதெல்லாம் எதுக்குப்பா நீ சொல்ற? அதான் அங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி போட்டிருக்கல, அதெல்லாம் படிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, யோ வரம் கிடைக்கல இல்லையா, அவர் ரொம்ப வெறி கொண்டு இருக்காயா, இங்க பாரு என் மேல பூரா ரத்த கரையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் அவனுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை போன்ல பேசினது இவரா தான் இருப்பாரோ, எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு வேற இவனுக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கடைக்காரர்கிட்டே கேட்கறான், நீங்களே ஒரு விஷயம் கேளுங்களேன், ஏன்னா நீங்க கேட்டாவது அப்படியாவது என் மேல இருந்து வெறியா இல்லாம இருப்பா, அப்படி ஒரு விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, அவர் சொல்றாரு வேணா ஒன்று செய், உனக்கு ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் இருப்பார்ல அவரை வேணா கேட்க சொல்லு, அப்படி இல்லை அப்படின்னா நீ செத்தாதான் இந்த வாரம் கேன்சல் ஆகும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் இவன் வேற வழி இல்லாம என்ன பண்றான், ஒரு இதை வந்து வாங்கிட்டு வந்துறான். வாங்கிட்டு வந்தவன் பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது இதை உடைச்சு மறுபடியும் நம்ம மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சு உடைச்சு பார்ப்பான், உடைக்கவே முடியாது. ஆனா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா பிஸ்கட் உடைச்ச மாதிரி உடைச்சு தூக்கி போட்டு போயிருப்பான். அப்பதான் இவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருப்பான். வந்தவன் இல்லை இங்க பாடுறா இந்த மாதிரி ஒன்று பண்ணன, இந்த மாதிரி அந்த பிஸ்கட் மாதிரி இருந்துச்சு, அதை உடைச்சு விஷயம் கேட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ நீ எப்படியாவது நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வச்சு உடைச்சு விஷயம் கேளு, அதுவும் நானும் அவளும் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் இருக்கிற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லி இவன்ட்ட கொண்டு கொடுக்க அவன் சுத்தமா நம்ப மாட்டேக்கான். டேய் அது எப்படா நடக்கும், அப்பெல்லாம் நடக்காடா, இதெல்லாம் உண்மையா பொய்யிடா அப்படி இப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, வேணா கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் என்ன பண்ணுவான், உடனே உடைச்சு எனக்கு இப்பவே $1 மில்லியன் மாலை மாதிரி கொட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தா உடனே நடக்கவும் செஞ்சுது. இப்போ நம்ம ஹீரோக்கு அதை பார்த்தெல்லாம் சந்தோஷமே இல்லை, இருந்ததே ஒரு விஷயம் அதுவும் முடிஞ்சு. மொத்தத்திலே கடையில 2 தான் இருந்துச்சு, அதுல இவன் ஒன்ன வேஸ்ட் பண்ணிட்டான். இப்போ இவன் வீட்டுக்கு அந்த ஒன்றை மட்டும் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு சொன்னால நான் டெட் பாடி ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து பார்த்தாச்சு அப்படின்னா அந்த டெட் பாடியில இருந்த ட்ரெஸ் எடுத்து இவ போட்டுக்கிட்டு அந்த டெட் பாடியை ஒரு சேர்ல போட்டுக்கிட்டு இப்பயாவது என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப பார்த்து அவன் ஃப்ரெண்டும் இவன் கூட வந்திருப்பான். அவன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான், டே என்னாச்சுடா நான் வேணா உள்ள வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் எவனாவது உள்ள வந்தான்னு வச்சுக்க அவனே சாவடிச்சிருவான் பாத்துக்கோ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. கரெக்ட் டைம்ல அவன் உள்ள வந்து ஏமா நான் சொல்றேன் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். படார்னு கன் எடுத்து அவன் நெத்தி பொட்டுல ஒரு அடி அடிச்சிடறா, அவனும் ஸ்பாட் அவுட். இப்ப இவ வேற நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நீ லவ் பண்றேன்னு சொல்லும்பா. உடனே அவன் பயத்துலயே ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரியா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அது இதுன்னு சொல்லி எப்படியோ ஹீரோவும் சமாளிச்சு ஒரு வழியா அவ கையில இருந்து கன்னை வாங்கிட்டு இவனும் பாத்ரூம்குள்ள போய் நிப்பான். சோ அப்ப கூட பாருங்களேன், டேய் என்னை உள்ள விடு நான் வாரேன்னு கத்திக்கிட்டு இருக்க. இவன் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருப்பான். என்ன தெரியுமா, பேசாம நம்ம இந்த கன்னை வச்சு ஹார்ட்ல சுட்டுக்கலாமா இல்லனா மண்டையில வச்சு வாயை சுட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். பார்த்தா திடீர்னு இல்லதான் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை கூட சாப்பிட்டுச்சா மாத்திரை, அந்த மாத்திரை எடுத்து போட்டா நம்மளும் செத்து போயிடுவோம்னு சொல்லி ஒன்னொன்னா சாப்பிட்டுட்டு இருந்தவன் இவன் மொத்தமா டப்பாவோட முழுங்கினவன் திடீர்னு பார்த்தா டக்குன்னு கையை வாய்க்குள்ள விட்டு வாந்தி எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. பார்த்தா திடீர்னு வெளியே போய் அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறான், ரொமான்ஸ் பண்றான். அப்படியே கேமரா ஜூம் ஆகுது. பார்த்தா இங்க வரம் கேட்கறதுக்கு ஒன்னு இருந்துச்சுல, அந்த ஸ்டிக்கை இவ உடைச்சு வரம் கேட்டிருப்பா, அவன் என்னைய நிறைய லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 2 பேரும் நல்லா ஒன்னாதான் இருக்காங்க. திடீர்னு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மாத்திரை வேலை செய்து போல இவன் வாயில இருந்து முறையா தள்ளிட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு அவ ஷூட் பண்ணக்கு போவா. அதே நொடியில கரெக்டா இவனுக்கு வரமும் கேன்சல் ஆகுது. டக்குன்னு இவன் என்ன பண்றான், இவன் எதுக்குடா ஏமாடியில படுத்து கிடக்கான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு பயங்கரமா கத்துன்னு கத்தி அழுதுட்டு அப்படியே இந்த படமும் முடியவும் செய்து அவளும் அங்கிருந்து கிளம்புறா. சரி இந்த கொடூர காதல் எப்படி இருந்துச்சு, இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த படத்துல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.